இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளீட்டடு ஸ்லீவ், அதாவது பஃப் ஸ்லீவ் மாதிரி பஃப்னு இருக்காது, தூக்கிட்டு இருக்காது, ஆனால் ஃபுல்லுமே மடிப்பாக இருக்கிற மாதிரி ப்ளீட்டட் பஃப் வரும், ப்ளீட்டட் ஸ்லீவ் வரும். இதுக்கு வந்து லைனிங் தனியாக வெட்டி வச்சுக்கணும். நார்மலாக லைனிங் வெட்டி வச்சுட்டு இப்போ இந்த ஸ்லீவில் வந்து ப்ளீட் வைக்கணும். நம்ம ஒன்று போல் இப்போ வந்து ப்ளீட்டு கொஞ்சம் தூரம் ஃபஸ்ட்டு விட்டுறணும். ஏன்னா நம்ம அடி கைக்கு போகிற அளவு உள்ள அளவு வந்து விட்டுறணும். விட்டுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இதுலேருந்து நம்ம ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்படி கரெக்டாக இந்த நம்ம ஈவனாக வைக்கணும். ஆனால் நம்ம வந்து கரெக்டு டைரெக்ஷனில் ஒன்று போல் அப்படி வச்சுட்டே வரணும். நம்ம அந்த பக்கம் எவ்வளோ கேப் விட்ருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் கேப் விடணும். அந்த அளவு வரைக்கும் நம்ம ப்ளீட் வச்சுக்கிட்டே வரணும். இப்படி ஒன் பை ஒன்னாக ஒன்று போல் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ அதே இது ஃபாலோ பண்ணி அதே அளவுக்கு வச்சுட்டே வரணும். இதே மாதிரி அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு திரும்பி நம்ம ப்ளீட் அந்த ப்ளீட் ஃபாலோ பண்ணி அந்த ப்ளீட் போகிற டைரெக்ஷன்லேயே அது அப்படியே நம்ம வைக்கும்போது ஆப்போசிட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கீழே வச்ச ப்ளீட் கரெக்டாக அது வர்ற மாதிரி நேராக ஒன்று போல் வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நான் அந்த வீடியோவில் வைக்கிற மாதிரி ஒன்று போல் வைக்கணும். கரெக்டாக எத்தனை ப்ளீட் இருக்கோ அத்தனை ப்ளீட்டுக்கு அது ஒன்று போல் நேராக எடுத்துக்கிட்டு ஒன்று போல் இதை வச்ச பிறகு இதை நல்லா முதல்ல அயன் பண்ணிக்கிடணும். அயன் பண்ணும்போதும் இந்த மடிப்பு வந்து கரெக்டாக அந்த ஆர்டர் ஒன்று போல் கலைஞ்சிராமல் வச்சு நல்லா ஒன்று போல் நீட்டாக அயன் பண்ணிக்கிடணும். அயன் பண்ண பிறகு பாருங்கள் இந்த ஒன்று போல் இருக்குதா அப்படி நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அயன் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது பேக் சைடு, இதுதான் நம்ம ஃப்ரண்ட் சைடு. இதில் இப்போ நம்ம வந்து இந்த லைனிங் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமா, இந்த லைனிங்கை இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக அப்படியே ஃப்ரண்ட் சைடு விட்டுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இதோட சென்டர், இந்த லைனிங்கோட சென்டரும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளீட் வச்சுருக்கிறோம்ல, இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம். இந்த லைனிங்கு இது பெருசாக தான் இருக்கும். அப்போ இதோட சென்டரும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நாச்சஸ் போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உள்ள சென்டர் கரெக்டாக எடுத்து வச்சு இது ரெண்டுமே ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படி அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். இதுவும் இழுக்காமல் நம்ம இந்த ஜாயின் பண்ணிட்டோம்னா, ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை பூரா வெட்டிடணும். அதை எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்லீவ் இது ரெடி ஆகிட்டா இந்த பிசுறு எல்லாமே வெட்டி விட்டணும். நான் இந்த ப்ளவுஸில் உள்ள பார்டரை எடுத்து அதில் லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்டரில் சென்டர் பார்த்துக்கோங்க, ப்ளவுஸ் பார்டரோட சென்டர் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பார்டர்லேயும் சென்டரில் ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? தெரியுதா? இந்த நாச்சஸும் இந்த இதோட சென்டர் இருக்குல்ல நம்ம ஜாயின் பண்ணணும், அது ரெண்டும் ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த பார்டர் அப்படி ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான்.
இதில் அப்படியே மேலே இப்படி ஒரு தையல் போட்டுருணும், படிமான தையல். இந்த இதை ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு இந்த பார்டர் மேலே ஓரத்தில் வர்ற மாதிரி இப்படியே போட்டோம்னா இந்த ஸ்லீவ் ரெடி. இந்த ஸ்லீவ் வந்து சில பேர் பஃப்னு வேணான்னு சொல்லுவாங்க கஸ்டமர், கை தூக்கிட்டு இருக்கக்கூடாது, ஆனால் ஏதாவது மாடலாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்லீவ் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்க்க அழகாக இருக்கும், பஃப் ஸ்லீவ் மாதிரி லுக்கு தெரியும், ஆனால் தூக்கிட்டு பஃப்னு வராது. ப்ளீட் இருக்கிறதுனால இது பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். இது நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுக்கு வேணால் நம்ம வேணால் பார்டர் எதுவும் லேஸ் எதுவும் ஜாயின் பண்ணனாலும் இங்கே எங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி விடனாலும் விட்டுக்கலாம். இது நம்ம ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த சாரியோட கலர் வந்து ப்ளூ கலரு, சட்டை வந்து பிங்க்கு. இப்போ நெக்குக்கு சிம்பிளாக பார்டர் வச்சு ஒரு டிசைன் பண்ணி லேஸ் வச்சாச்சு. நான் ஸ்லீவ்லேயும் கீழே லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல் ஃபினிஷ்டாக இதுதான் ப்ளவுஸோட லுக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.